சரி, எல்லாரும் கண்களை மூடி கத்திருப்பாங்க. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் தேடி வந்திருக்கோம். மரியாள் தெரிந்து கொண்டது போல நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீரா. சகல கட்டுகள் நிர்மூலமாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா கீழ்ப்படியாமை கொண்டு வருகிற கிரியை, டெக்னிக்கல் இஷ்யூஸ் அபிக மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் கர்த்தருடைய ஆவியான ஆளுகை செய்வீராக. கர்த்தர் கரம் இதோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்தியோகியா பட்டணத்துல சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்தது நிமித்தம் அவர்கள் சுவிசேஷத்தை சொன்னதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இதோ உம்முடைய கரம் இங்கு இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். அற்புதம் செய்கிற கரம் இறங்கி வருவதால் சகல தடைகள் உடையட்டும், சகல கீழ்ப்படியாமைகள் உடையட்டும். தாலா ஷிகபலபா ருமாஷடே துலா ஷிகபலகதடகதலபா. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ இந்த வேளையில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை பாருங்க. கண்களை மூடி இதோ மௌனமான நிலையில் அல்ல, உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கியப்பா, என்னோடு கூட நீ பேசுவீராக, இடைப்படுவீராக, மௌனமாய் இராதே, எழுந்தருளும் என் தேவனை, கிரியை செய்வீராக. என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், நீர் அந்த தேவையை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். லா பா கா தா டா பா கா லா பா ருமாஷா டா துலே ஷேகேபா ராதுரா கதலபா ரோஷிடிபா ரொபுத டகத டகத டகடகதலபா. வெள்ளமான கர்த்தருடைய வெந்தய கோஸ்தின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பற்றி எரிவதாக சகல கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரங்கள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கட்டுகளை உடைக்கிற தேவனுடைய அக்கினி இறங்கி வரட்டும், தேவனே இறங்கி வரட்டும். மாதாலாபா ரகாதாலாபா ரிபாடகாதாலாபா ரிபாடகாதாலாபா ருபாடகாதாலாபா ரிமானகாதாடகாதாலாபா. சகல கட்டுகள் உடையட்டும். ஒரு ஜப அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக ஜெபிங்க. வாய்களை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் இதோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபி ராபா ஷேக் துலாபா. என்னை எதற்காய் தெரிந்து கொண்டீர், என்னை எதற்காய் அழைத்தீர், என்னை எதற்காய் வேறி பிரித்து எடுத்திருக்கிறீர், எதற்காய் என்னோடு கூட இடைபடுகிறீர், என்னோடு கூட உறவாடுகிறீர், என்னை கடலின் மீது நடக்க பண்ணும். இதோ என்னை கர்த்தருடைய அற்புதங்களில் நடக்க பண்ணும். ராத்தோ ரேஷே லீக் அதோடகதலபா. யாக்கோபு போராடி மேற்கொண்டான். இதோ என் வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஆவிக்குரிய போராட்டத்திற்குள் நான் செல்ல அதில் ஜெயத்தை எங்களுக்கு தாரும், ஜெயத்தை எனக்கு தாரும். கேளுங்க. ருமுஷா டூதா டபாலா ஷேகா டூகா தலபா ரோதா டபாலா கலபா. உம்மோடு உம்முடைய சமூகத்துல செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகிறது இல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் பட்ட ஒவ்வொரு பிரயாசமும் அது விருதாவாய் போகிறது இல்லை என்பதை விசுவாசிக்கிறேன். விசுவாச அக்கினி பற்றி எரிவதாக. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்குள்ள
கர்த்தர் நீர் விசுவாசத்தை கொடுப்பீராக. ருதுடபலா ஸ்ரீகடகதலபா ரௌத்திரவேஷை லேகமரா துராமா ஷடகதடகதலகடகதலபா. வானங்கள் திறக்கப்பட்டு மனுஷகுமாரனில் இருந்து தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறதை இன்று முதல் காண்பீர்கள் என்று இயேசு சொன்னது போல ரோ தா லாபா ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, ஒவ்வொருடைய செவிகள் திறக்கப்படுவதாக, சகல கட்டுகள் உடைவதாக. ரோகா லோகேதேரேவே லேகேதே நா துராஷா டகதடகதலகடகதலபா. சகல தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினையின் வல்லமைகள், எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நிர்விசாரங்கள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. தடைகள் உடையட்டும் கர்த்தாவே. ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில நாட்களா கர்த்தர் நம்மள அவருடைய உபதேசங்கள்ல நடத்துகிறதை நினைப்பாரு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல அது அந்த டாக்டரினோடு எப்படி இணையுது அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். பட் கர்த்தர் சபைய தன்னுடைய உபதேசங்களை கொடுத்து சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் சீஷர்களோடு இருந்து அதுக்கப்புறம் பரமேறும் போது சீஷர்கள் கிட்ட கொடுத்த ஒரு பிரதான கட்டளை ஒன்று இருக்கிறது. கிரேட் கமிஷன் சொல்றாங்க இல்லையா? இந்த கமிஷன்ல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு, ஆகையால் நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி 19வது மத்தேயு கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம், டாக்டர் சொல்லுங்க, உபதேசம் இது ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை எப்படி செயல்படுத்துகிறது அப்படின்ற அந்த உபதேசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அந்த உபதேசத்தை இந்த வேத வசனங்கள்ல, முக்கியமா இந்த நிருபங்கள்ல கர்த்தர் எழுதி நம்ம கையில கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்த ஒரு காரியம், காசிப் பேசாதீங்க. மத்த குடும்பத்தை பத்தி நீங்க அதையே உருட்டி 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 பேசிட்டு இருக்காதீங்க. அதை குறிச்சே யோசிக்காதீங்க. அந்த காரியங்களை குறிச்சே மத்தவங்களை பத்தியே தப்பான விதத்துல யோசிச்சு அதை குறிச்சு காசிப் பேசுறது சொல்லுவாங்க, கோல் சொல்லுகிற காரியம், அதை செய்யாதீங்க. இல்லையா? நேத்து நம்ம கூட சில காரியங்கள் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கோல் சொல்லாதீங்க, தப்பா பேசாதீங்க, அவர்கள் எதுக்கு செய்யறாங்கன்னு ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா பின் விளைவுகள் அது ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாம் உபதேசங்கள் இல்லையா? இந்த உபதேசங்கள்ல நம்ம நிலைத்திருக்கணும். அதை விட்டு நீங்கள் விலகாது இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதுலயும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கு இல்லையா? தீர்க்க தரிசனம்னா நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, அல்லது உங்களுக்கு சுகமாகும், அது மாத்திரம் தீர்க்க தரிசனம் இல்லை. நீ எதை செய்ய வேண்டும், எதை நீ செய்யக்கூடாது அப்படின்றதையும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு காண்பிப்பார். ஒரு காரியத்தை என்னோட பர்சனல் பைபிள் ரீடிங்ல 2 நாளாகமும் 14வது வருஷம் 2 Chronicles சாப்டர் 14 ஆசா ராஜான்னு ஒரு ராஜா இருக்கு. 14வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆசா என்கிற ஒரு ராஜா யூதா தேசத்திற்கு ராஜாவாக, இவர் யாருடைய பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபியான்ற ஒருத்தருடைய பையன் இல்லையா? அபியா யாருன்னா ரெக்கோபயாமுடைய பையன். ரெக்கோபயாம் யாருன்னா சாலமோனுடைய பையன். சரியா? சாலமோன், ரெக்கோபயாம், அபியா, ஆசா முடிவார் இல்லைங்களா? இந்த ஆசா ராஜாவை பத்தி ஒரு காரியத்தை நான்
உங்களிடத்துல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா இன்னைக்கு இப்போ 9 o'clock கூட வேற ஒரு காரியத்தை யோசிச்சு கொண்டிருந்தேன். பட் கர்த்தர் இந்த காரியத்தை ஷேர் பண்ணும்படி என் இருதயத்தை ஏவுகிறார். எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகி 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. அமெரிக்கைன்னு என்ன அர்த்தம்? ஒரு ரெஸ்ட், ஒரு விதமான ரெஸ்ட். ஆனா திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ரெஸ்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. அவனுடைய நாட்கள்ல எல்லா நாளும் ரெஸ்ட் இல்லை. புரியுதா? தேவனுடைய ஜனங்களுக்கு எல்லாமே இளைப்பாறுதல் கிடையாது. இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். ஆனா நமக்கு இன்னும் இளைப்பாறுதல் முழுமை அடையவில்லை. பேர் ஆமென் சொல்லுவீங்க. இப்ப நம்ம எல்லாருமே தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். பேர் ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. இரவு நேரங்கள்ல தூங்குறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா? நம்ம சரீரத்துல இளைப்பு இருக்கு. அந்த இளைப்பு நம்ம சரீரம் காலையில பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்? நல்லா தூங்கி எந்திச்சு வந்தீங்கன்னா காலையில சரீரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கரெக்டா? டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, வியாதியில இருக்கவங்க, மன அழுத்தத்துல, அப்ரஷன்ல இருக்கிறவங்க, இவங்களாலாம் சரியா தூங்க முடியாது. புரியுதா? பாவம் செஞ்சவங்க, இவங்களால சரியா தூங்க முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் இளைப்பாறுதலை மனிதனுக்கு கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்வீங்க. இளைப்பாறுதலை குறிச்சு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மனிதனுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்க பாருங்க, ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் ஆதாம கொண்டு வருகிறதுக்கு முன்னாடி அவனை 6ஆம் நாள் எல்லாத்தையும் படைத்து விட்டு 6ஆம் நாள் கடைசியா ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் சொல்லாமா? அல்லேலூயா. ஏவாளை படைச்சாரா நமக்கு தெரியாது. ஆனா ஆதாம கண்டிப்பா படைச்சிட்டார். 6ஆம் நாள் படைத்து விட்டார். 7ஆம் நாள் பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் படைச்சது நிமித்தம் ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு தருணத்துக்குள்ள நீங்க வரீங்க. கரெக்ட் தான். இது தேவனுடைய ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரசங்கத்தை முழுமையா, இன்னைக்கு கிளாஸ நீங்க முழுமையா கேட்டாதான் அந்த முழுமையான சத்தியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரெஸ்ட் எடுக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி போய் தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்ல வரேன்றத தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை நாம் சொல்லும்போது அதற்கு அநேக கோணங்கள் இருக்கிறது. There are many areas that you have to concentrate and do according to it. அந்த கோணங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஒரு லைன்ல சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு பெரிய சத்தியமா இருக்கும். அதை அநேகருடைய பார்வையின் மூலமா அதை நீங்க புரிந்து கொள்ளும் போது அதோடைய முழு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க. ஒரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கு ஒரு கலர்ல இருக்கு, வேற சைட்ல பாத்தீங்கன்னா வேற கலர்ல, மேல இருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும், கீழே இருந்து பார்த்தா ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி தெரியும், மேல இருந்து பார்த்தா பக்கத்து பில்டிங் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அது சின்னதா இருக்கும். புரியுதா? சோ அந்த மாதிரி you must have multiple views to see the word of God to get the full truth. அல்லேலூயா. முழுமையான சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வேத வசனம் எதன் அடிப்படையில் சொல்லுகிறது அப்படின்றது நீங்க புரிந்து கொள்ளலாம். ஓகேவா? ஆதாம் விழுந்து போகிறதற்கு முன்னே, பாவத்தில் அல்லது கீழ்ப்படியாமையில் அவன் விழுந்து போகிறதற்கு முன்னே கர்த்தர் அவன் வாழ்க்கையில் முதலாவது ஒரு நாளை படைக்கிறார். அவன் 6ஆம் நாள் படைக்கப்பட்டான். ஆதாம் படைக்கப்பட்டது 6ஆம் நாள். அவனுக்கு அப்புறம் ஒரு நாள் வருது. அந்த நாள் என்ன நாள்? ஓய்வு. மனிதன் படைக்கப்பட்டு அவன் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டே ரெஸ்ட். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆதாம் படைக்கப்பட்டு
அவன் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டே என்னது? ஓய்வு நாள். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஓய்வு நாள் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். மனுபுத்திரருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் என்ன? இளைப்பாறுதல், ரெஸ்ட். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்த முடியாது. புரிஞ்சு கொள்ள முடியுதா? நான் ஆவிக்குரிய பிரகாரம் பயங்கரமா ஓடுவேன். நான் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல தெளிவா நான் ஓடுவேன். ஆனா கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நீங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்த காரியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த ஆவிக்குரிய ஓட்டம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஓட்டம் என்பது இந்த பிரயாணம், யாத்திரை சொல்லமா, இந்த பிரயாணத்துல, இந்த யாத்திரையில கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், நமக்கு மேலான ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இப்ப கர்த்தர் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எடுத்திருக்காங்க. இதை அப்படியே கையில வச்சுக்கோங்க. ஆசா ராஜா பத்தி தான் நம்ம பார்க்கலாம்னு இருந்தோம். 14வது அதிகாரமா 2 14ஆம் அதிகாரம் அப்படியே கையில வச்சுக்கோங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யாத்திரைக்குள்ள போறாங்க. புரியுதா? இந்த யாத்திரை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? அடிமைத்தனத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்ப ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவன் சபிக்கப்படுகிறான். அவனுக்கும் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. அவன் பாவத்திற்கு அடிமையாய் மாறுகிறான். ரோமர் 5ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களின் அந்த பாவம், அந்த மரணம் ஆளுகை செய்தது, ஆண்டு கொண்டது. பாவம் நம்மை அடிமைப்படுத்தினது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது சொன்னாங்க. பாவம் செய்கிற எவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். இப்ப இந்த பாவத்தில் இருந்து நாம் விடுதலை ஆகி எப்படி பரம காணான் அல்லது பரலோகத்திற்கு நாம் செல்லுகிறது போலவே நிழலாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பிரயாணத்தை செயல்படுத்துகிறார். அதுக்குதான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கார் திஷ்டாந்தகமா. நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையை திட்டமாய் நாம் ஓடுவதற்கு எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கபடி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தகமா எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தரத்திலே வெட்டுண்டு விழுந்து வலிவு போயிட்டாங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், வலிவு போகிற இருதயத்தை உடையவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு திருஷ்டாந்தகமா இந்த காரியங்கள் எழுதி வச்சிருக்காரு. ஏன்? நம்முடைய ஆவிக்குரிய யாத்திரையில, நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்துல இஸ்ரவேல் ஜனங்க கோட்டை விட்ட காரியங்களை, அவர்கள் விழுந்த இடங்கள்ல நாம் விழக்கூடாது, நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக நிழலாட்டமா கர்த்தர் அவர்களை கானானுக்குள் பிரவேசிக்கிறார். அப்படின்னு சொல்லாமா. இந்த கானான் எப்படிப்பட்ட லேண்ட் அப்படின்னா, இட் இஸ் a promised land. வாசிங்க டியூட்ரானமி chapter 6 verse number 11. டியூட்ரானமி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வருஷம். உன் தேவனாகிய கர்த்தர் 10வது வருஷத்துல வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், இவன் கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது அங்க போய் இவன் எதுவும் கொட்டா போட போறது இல்ல, வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இவனுக்கான தேவையான அனைத்து காரியத்தையும் கர்த்தர் கானான்ல வசதியா செஞ்சு வைக்கிறார். இதான் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறது. ஆமென். நீங்க போய் எதுவும் பிரயாசப்பட்டு
வீடு கட்டி அதுல போய் குடியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடைசி பார்த்து, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள். வீட்டுல போய் நீ ஃபேனு, டியூப் லைட்டு, சோஃபா, டைனிங் டேபிள் எதுவும் வாங்க தேவையில்லை. அல்லேலூயா. எல்லாத்தையும் வசதியா, சபிஸ்டிகேட்டடா, லக்ஸூரியஸா கர்த்தர் உங்களுக்கு போட்டு வைக்கிறார். இங்க இல்ல. அல்லேலூயா. ஆமென். அங்க கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கேயே எப்படியாவது அதை டூப்ளிகேட் பண்ணி இங்கேயே செட்டில் ஆயிடணும்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அங்கதான் வந்து ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் வந்து ஒரு தப்பான வழியில ஜனங்களை நடத்திடுது. ஓகேங்களா? அதையும் நம்ம பார்க்கலாம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமலும் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கானானுக்குள்ள பிரவேசிக்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இட் இஸ் a promised land. அதான் சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். அல்லேலூயா. இந்த சுதந்திரத்துக்குள்ள நீங்க பிரவேசிப்பதற்கு தான் இன்னைக்கு பிரயாசப்பட்டு கொண்டு. அல்லேலூயா. நம்ம ஒரு ஓடுறோம்ல, ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஓட்டம், ஒரு பிரயாணத்திற்குள்ள நம்ம போறோம். இந்த பிரயாணத்துக்கு ஒரு முடிவு இருக்கணுமா இல்லையா? எண்டு காடு வரணுமா இல்லையா? எண்டு காடே வரமாட்டேங்குது, போயிட்டே இருக்கே. நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஐயோ இது எப்பதான்டா முடியும் இந்த யாத்திரை, எப்பதான் முடியும் இந்த ஓட்டம், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடாத வீடுகளை, நீ கட்டாத வீடுகளை, நீ நிரப்பாத வீடுகளை நான் உனக்கு ரபா ஷேகா தூதாம் ஷேகாலா. அல்லேலூயா. நான் உன்னை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணேன். பரலோகத்துல போய் ஆதாம் கிட்ட நம்ம கோச்சிக்க கூடாது. பட் ஒரு காரியத்தை சொல்றேன், ஏன் இந்த ஆவிக்குரிய ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா ஆதாம் முதலில் இளைப்பாறுதலில் தான் அவனுடைய வாழ்க்கையே ஆரம்பித்தான். பாவம் செய்தது நிமித்தம் தேவனிடத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டு, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டு துரத்தப்பட்டு அவன் வெளியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவ விருட்ச கனி அவன் கை பக்கத்துல இருந்தோம். அவன் பாவம் செய்தது நிமித்தம் அதை சுதந்திரிக்காமல் அவன் துரத்தப்பட்டு, சுடருளி பட்டயம் ஜீவ விருட்சத்தை சுத்தி கொண்டிருக்கிற வெட்டுகிற சுடருளி பட்டயத்தை கர்த்தர் வைத்து விட்டார். கரெக்டா? இப்ப நம்ம அந்த ஜீவ விருட்சத்துக்கிட்ட அல்லது அந்த இளைப்பாறுதல் கிட்ட, அந்த பரம காணான் கிட்ட நம்ம போனோம்னா, நான் சொல்றேன், நீங்க அநேக பாடுகள் ஊடாய் கடந்து வழி விசாலமான பாதை ஒன்று இருக்கிறது, வழி நெருக்கமான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது. எந்த பாதை நம்ம சூஸ் பண்றோம்? அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பரம காணான்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ இங்கேயே நம்ம எதிர்பார்த்து அதன் பின்னாடி நம்ம போனோம்னா நம்மளால காணானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? யூ மஸ்ட் see God. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோட. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க, மோசே எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி, தேவனுடைய வல்ல கரத்தினால விடுதலை பண்ணி மோசே அவளை வெளியே கொண்டு வர. ஆனா இந்த மோசைக்கு விரோதமாகவே யார் போயிடுறா? இஸ்ரவேல் ஜனங்க போறாங்க, முறுமுறுகிறாங்க, கெட்ட காரியங்களை பேசுறாங்க, மோசே மிஞ்சி போகிறான் என்று சொன்னாங்க. கோராக் புத்திரர்கள் எழும்பினார்கள். எத்தனையோ பேர் எழும்பி மோசேக்கு விரோதமாய் அவதூறு பேசினார்கள். கரெக்டா இல்லையா? நம்மளுடைய மோசே அல்லது நம்முடைய யோசுவா யாரு? இயேசு கிறிஸ்து தானே. அவர்தான் நம்மளை கானானுக்குள்ள கொண்டு போக போறார். அவரை நம்ம பரீட்சை பார்த்து விடக்கூடாது. அல்லேலூயா. எப்படி இருக்க, நீங்கள் மாசாவிலே செய்தது போல
உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. அல்லேலூயா. 16வது உபாகமம் 6:16 பரீட்சை டெஸ்ட் பண்றாதீங்க ஜீசஸ. அந்த தூதனை நீங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, தூதனானவர் முன்னாடி போவாரு, அந்த தூதனானவனை நீங்க கோபம் மூட்டாதிருங்கள்னு சொல்றாரு கர்த்தர். அல்லேலூயா. ஆனா சொன்னபடியே கோபம் மூட்டு முறுமுறுகிறான். அல்லேலூயா. இவர்களுடைய போக்கஸ் எல்லாமே உலக பூர்வமான மெட்டீரியல் திங்ஸ் மேலேயே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறதற்கு தான் உன்னை அழைச்சிருக்கேன். அல்லேலூயா. I called you to give the eternal life, to give that eternal rest in your life. அல்லேலூயா. ஆமென். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதற்கு நம்ம இந்நாட்கள்ல பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வசனத்தை மறந்துடாது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், Hebrews chapter 4 verse number 9. 9வது வசனம். 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இப்ப பிரசன்ட் கிடையாது. ஆமென். நீங்க கேட்கிற அநேக கள்ள போதகங்கள் இப்பவே இளைப்பாரி மகிழ்ந்திருக்கலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அவன் பாருங்க தேசத்தை சுதந்திரிச்சு சந்தோஷமா வாழ்ந்து புசிச்சான், குடிச்சான், மரிச்சான். இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க, அவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. அவங்க இப்ப இருக்கிற வாழ்க்கையிலேயே அதை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா சொல்லலாமா? ஆமென். இனி வருகிறதா இருக்கிறது. Do not get settled in what you have. Hallelujah. Not talking about a material thing. நாவிக்குரிய ஓட்டத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் உட்கார்ந்துடாது. இந்த இடத்துல நான் உட்கார்ந்து அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைங்களுக்கு இங்கதான் ஸ்கூல் இருக்கு, இங்க உட்காந்துக்கிறேன். கர்த்தர் உங்களை வேற ஒரு இடத்துல அழைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அல்லேலூயா. ஆமென். 10வது வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். என்ன சொல்லுங்க? இளைப்பாறுதல் என்னன்னு? அவனுடைய கிரியைகளை விட்டு ஓய்ந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நாள் வரப்போகுது. அது இனி வருகிறதா இருக்கு. அதான் இளைப்பாறுதல். பரம காணான், பரலோகம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 14வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். I think it's 13. 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். இப்போ யாரு? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் தான் இளைப்பாற முடியும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கலைன்னா உங்களால இளைப்பாற முடியாது. அப்ப உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாம எங்க போவீங்க? நீங்க 11வது வசனத்துல இருப்பாரு. அவளுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஹல்லேலூயா. புரியுதா? 11வது வசனத்துல யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கலையோ அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்றாரு. 13வது வசனத்துல இளைப்பாறுதல் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்டார். தொடர்ந்து வாசிக்கலாமா? 13வது வசனத்துல, விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போவும், ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பற்றுகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாம ஆமே. இப்ப நல்லா கவனிங்க, ஆவியானவர் அக்னாலேஜ் பண்றாரு இந்த வேர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் மூலமா உரைக்கப்படுது. ஒருத்தர் உரைக்கிறார், தூதன் ஒருத்தன் உரைக்கிறான், ஒரு சத்தம் கேக்குது, ஆவியானவர் எஸ் கரெக்ட் சொல்றாரு. புரியுதா என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் மரிச்சான், அவன் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசம், அவன் கிரியைகளை விட்டு ஓய்ந்திரும். அப்ப இன்னைக்கு பிரதர், அப்ப எனக்கு இளைப்பாறுதல் இல்லையா? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த சாபம் என்ன யோசிங்க. ஏதேன் தோட்டத்துல எல்லாமே வளர்ந்துருக்கும், எல்லாமே இருக்கும். இவன் போய் அதை எடுக்கணும், சாப்பிடணும், சம்பாஷிக்கணும், கர்த்தரோடு உறவாடணும். இதுதான் அவன் வேலை. கரெக்டா இல்லையா? பண்படுத்தணும், காக்கணும்னு இதான் வேலை. மத்தபடி ஹெவி ஒர்க் எல்லாம் கிடையாது, பிரயாசம் எல்லாம் படல அவன். ஆனா சாபத்தை பெற்ற பிறகு அவன் நிலைமை என்ன? நீ வேர்வை சிந்தி பிழைக்கணும். இப்போ நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. எதுக்காக? இந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகி கிறிஸ்துவுக்குள்ள போவதற்கா. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் தப்பா புரிஞ்சு கொள்ள கூடாது. நம்முடைய கிரியைகள் நம்மை ரட்சிக்கவில்லை. அவன் சொல்லாமா, நம்முடைய கிரியைகள் நம்மை ரட்சிக்கல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பண்ணின ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு நற்கிரியை தான் நம்மை ரட்சித்தது. ஆனால் அவர் பண்ணின அந்த காரியத்தின் அடிச்சுவடை நாம் பின்பற்றுவேன். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நான் இயேசு பண்ணிட்டாருன்னு தூங்க முடியாது. அல்லேலூயா. 10 கன்னிகை இல்ல, சில பேர் தூங்கி ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது நிமித்தம் அவர்கள் கைவிடப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளில் ஒருவனை தூங்கி கொண்டிருக்கிறவனாக கர்த்தர் கண்டார் என்றால், ஆமென், அவனால் கானானுக்குள்ள பிரவேசிக்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க இந்த நாட்கள்ல பிரயாசப்படணும், நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகாது, நற்கிரியைகளை செய்வதில் விழித்திருங்க. உங்களுடைய முதல் பிரயாசம் ஆவிக்குரிய பிரயாசம் ஜபத்துல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் திருவசனத்தை போதிக்கிறது, கர்த்தருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதான் இளைப்பாறுதல்களை. அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். இப்ப எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல இப்போ ஆசா கிட்ட வரலாமா? 10:6 இளைப்பாறுதல் என்ற இந்த வேர்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. இளைப்பாறுதல் அப்படி இப்போ நம்ம ஜாலியா இருக்கலாமா, இப்போ நமக்கு இப்படி இருக்குமா அப்படின்ற நல்லா கவனிங்க. நீங்க இப்போ ஒரு வனாந்திர யாத்திரையில் இருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. ஆமென். உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், மேகஸ்தம்பம் மேல இருக்கும், அக்னி ஸ்தம்பம் நைட்ல வரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? உடன்படிக்கை பெட்டி கர்த்தரோட பிரசன்னம் முன்னாடி செல்லும், அற்புத அடையாளம் நடக்கும். அதே நேரத்துல அமலேக்கியர்கள், அம்மோனியர்கள், மற்ற ஆட்கள், கானானியர்கள் வந்து உங்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஃபைட், ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல ஓடல. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், என் கடமையை நான் முடிச்சுட்டேன் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? இனிமே எனக்கு ஒண்ணும் இல்லை, இனிமேதான் இன்னொரு பெரிய ஓட்டம் இருக்கு. அல்லேலூயா. தேசத்திற்காக திறப்பில் நின்று யுத்தம் பண்ணக்கூடிய காவல்காரனாய் நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற ஒரு உன்னத பணியை, ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இப்ப நான் ஓய்ந்திருக்க போறேன். There is no rest for the people of God in this world. அல்லேலூயா. வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியில இளைப்பாறுதல் இங்க கிடையாது. ஆனால் அல்லேலூயா, ஆனால் அப்பப்போ கர்த்தர் நீங்க பெறப்போகிற இளைப்பாறுதலுக்கு நிழலாட்டமாக உங்க வாழ்க்கையில சில ரெஸ்ட கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்ன யோசிச்சு பாருங்க.
ஒரு 1 hour 2 hour தூங்கணும்ல, ரெஸ்ட் இருக்கா இல்லையா? டெய்லி ஏதோ ஒரு ரெஸ்ட் என் சரீரத்துக்கு நான் கொடுத்தாகணும். அதே மாதிரி உங்க ஆவிக்குரிய ஓட்டத்துல சில நேரங்கள்ல கர்த்தர் ஒரு டெம்பரரி டைம் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் இவ்வளவு ஸ்லோவா எடுக்கிறதின் காரணம் இருக்கிறது, நீங்க கருத்துள்ளவர்ல அதை கவனிக்கணும். புரியுதா? பாருங்க, நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள இங்க செட்டில் ஆயிடக்கூடாது. டெம்பரரியா உங்களுக்கு சில இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். 2 விஷயத்த நான் காட்டுறேன். ஒண்ணு வந்து என்ன ஆகும்? 10ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல உடன்படிக்கை பெட்டி முன்னாடி எப்போ எழும்பி அந்த தேவனுடைய மகிமை சொல்லுகிறதோ, உடன்படிக்கை பெட்டி எப்போ மூவ் ஆகுதோ, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படியே கூடாரத்தெல்லாம் களைச்சு போட்டு கூடாரத்தெல்லாம் தோல்ல சுமந்துட்டு அப்படி நடப்பான். ஓகேங்களா? அப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க நிக்குதோ, அல்லது கர்த்தருடைய பிரசன்னம் எங்க நிக்குதோ, அங்க இவங்களும் நின்று கூடாரம் போட்டு, அப்புறம் திருப்பி திடீர்னு மகிமை மேலே ஏறும், மேகம் மேலே ஏறும், உடன்படிக்கை பெட்டியும் ஆசாரிகள் தூக்கும், அப்படியே மேல போகும். அப்படியே இதுதான் இல்லையா? இப்போ இங்க இடத்துல வாசிங்க, என்ன ஆகும்? 10ஆம் அதிகாரமா? என்ன ஆகும்? 10ஆம் அதிகாரம் 33வது வருஷம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அதற்கு புரியுது? 3 நாள் பிரயாணம் போறாங்க. இந்த 3 நாளும் உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலத்தை தேடி காட்டுதான். அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் என்ன? டெம்பரரி. ராமன் சொல்லுவீங்க, ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, சோர்ந்து போயிடுவான். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, பர்சனல் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது கண்டினியூஸா. அல்லேலூயா. அதுக்காக ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. God ordains a particular time in your life to rest. அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலை நம்ம தப்பா நினைச்சு அங்கேயே செட்டில் ஆயிடக்கூடாது. ஓகேவா? ஒரு இடத்துல நான் காட்டுறேன். என்ன 31 எடுங்க, இல்ல 32 நினைக்கிறேன். என்ன 32ல இந்த ரூபன் கோத்திரம் காத் கோத்திரம் ஒரு காரியத்தை பண்ணிடுறாங்க. 2 கோத்திரமா 3 கோத்திரமா? 2 கோத்திரம். ரூபன் புத்திரரும் 32வது அதிகாரம். என்னாமோ 32ஆம் அதிகாரம் 1வது வருஷம். ரூபன் புத்திரரும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. உலக சம்பத்து நிறைய இருக்கு. புரியுதா? ஆவிக்குரிய பிரகாரமா நான் இன்டர்பிரட் பண்றேன். ஓகேங்களா? ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் என்ன இருந்துச்சு? ஆடு மாடுகள் நிறைய இருந்துச்சு. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீழையா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். எது யாருக்கு தகுந்த இடம்? இந்த யாசேர் தேசம், கீழையாத்து தேசம் கில்காலுக்கு இந்த சைடு, யோர்தானுக்கு இந்த சைடு இருக்கு. தேவன் வாக்கு பண்ணின வாக்குத்தத்த நிலம் எது? ப்ராமிஸ் லேண்ட் எது? கில்கால தாண்டி அந்த சைடு போனோம். யோசுவா யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனா பாத்தீங்களா? அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட 7 ஜாதிகள் ராட்சசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த கானான். அதுலதான் பிரவேசிக்கணும். ஆனா நம்ம ஆட்கள் நடுவுல கடைசி வரைக்கும் வந்துட்டான் பாருங்க. ரூபனும் காத்தும் கடைசி யோர்தான். இதான் அந்த மரணம்னு சொல்ற நிழலாட்டு இல்லையா? உங்க பாதையில கடைசியா ஒரு நதி இருக்கும், அதுதான் மரணம். உங்க வாழ்க்கையில வர கிறிஸ்துக்குள் ஒரு மரணம் வருதுல, அந்த மரணம் அது ஒரு கரையை கடக்கிற மாதிரிதான். புரியுதா? உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ், இந்த படத்தை புக்கையோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அதுல அந்த நபர் நிறைய சோதனைகளுக்குள்ள, அவங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் கடந்து போய் கடைசியில ஒரு நதியோ ஒரு கடலும், அந்த கடலுக்குள்ள பிரவேசிப்பார். அதுக்குள்ள ஒரு மரண ஆவி அவனை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பான். ஓகேவா? அது மரணம்ன்றது பிசாசுனாலதானே வந்திருக்கு. நம்ம எல்லாருமே அந்த மரணத்துக்குள்ள போனோம். ப்ரொவைடட் ஜீசஸ் டிடன்ட் கம், இல்லையா? அவருடைய ரகசிய வருகை தாமதிக்கும்னால் எல்லாருமே ஒரு மரணத்துக்குள்ள போனோம். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க நிழலாட்டமா அடிமைத்தனத்துல இருந்தவர்கள், பாவ வாழ்க்கையில் இருந்தவர்கள் மனம் திரும்பி எப்படி செங்கடல் வழியா
நம்ம ஞானஸ்தானம் பெற்ற மாதிரி செங்கடல் வழியா அவங்க வராங்க. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வருது. இதுதான் பரிசுத்த ஆவியான நிழலாட்டு. எல்லாம் அப்படியே வந்துக்கணும். வனாந்திர வாழ்க்கையை வாழ்ந்து யோர்தான கடந்தா ப்ராமிஸ் லேண்ட். கரெக்டா? நம்ம மரணத்தை கடந்தா ப்ராமிஸ் லேண்ட். கரெக்டா இல்லையா? இப்ப இந்த மரணத்தை கடுக்கிற தடுவாயில இந்த ரூபன் புத்திரன் காத்து புத்திரன் என்ன பண்ணிடுறாங்க பாருங்க. ஆடு மாடுகளுக்கு சூட்டபிளான ஒரு பிளேஸுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவனுக்கு சூட்டபிளான பிளேஸ் இல்ல. அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய பணம், அவனுடைய சம்பத்து, அவனுடைய உலகபூர்வமான ஆசீர்வாதத்துக்கு இந்த இடம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றத அவன் பார்க்கறான். பார்த்துட்டு ஆகியால் ரூமர் புத்திரன் காத் புத்திரன் வந்து மோசேவையும் ஆசாரனாகிய எலியேசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலேயாலே பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். நமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. அப்படி அவங்கள சொல்றாங்க. ரூபனுக்கும் காத்துக்கும் ஆடு மாடுகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக, அதான் பண்ணாதீங்கன்றது புரியுதா? பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணி ஆட்சியாக கொடுக்க வேண்டும். புரியுதா? அந்த யோர்தான கடந்து அந்த சைட் போறதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போதும், ஆடு மாடுகளுக்கு கரெக்டா இருக்கு இந்த இடம். என்னை போதானல் தாண்டி எல்லாம் கொண்டு போகாதீங்க. இங்கேயே எனக்கு காணியாச்சு கொடுக்குறீங்க. தயவு கண்கள்ல தயவு கிடைச்சுன்னா இங்கேயே எனக்கு காணியாச்சு. யாருக்கிட்ட கேட்கிறாங்க? மோசே கிட்ட கேட்கிறான். அப்போது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? What a response from Moses. Hallelujah. எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ரூபன் புத்திரர் காத்து புத்திரருடைய ஆட்டிடியூட் என்னன்னா, வேற எவனாவது யுத்தம் பண்ணட்டும், வேற எவனாவது ஜெபம் பண்ணட்டும், வேற எவராவது யுத்த ஜெபம் பண்ணிட்டோம், நான் இளைப்பார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கத்திலையும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யோர்தான கடந்து போக மாட்டேங்குது. கானான்ல இருக்கிற ஆட்களை எப்படியாவது துரத்த வேண்டும். இப்படி துரத்தணும்ன்றதுக்காக அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். இந்த யுத்தத்துக்குள்ள பிரவேசிக்க அவர்களுக்கு ஆசையே கிடையாது இல்லையா? இந்த யுத்தத்துல கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடி காணான சுதந்திரிக்கணும்னு ஆசையே கிடையாது. எல்லாம் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா? ஆமென். எப்படியாவது செட்டில் ஆயிடணும் பிரதர். கல்யாணத்துக்கு முன்னாடியாவது செட்டில் ஆயிடணும். கல்யாணம் ஆன பிறகாவது செட்டில் ஆயிடணும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி செட்டில் ஆயிடணும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆமென். அது சொல்லுகிறார், நீ செட்டில் ஆவதற்காக அழைக்கப்படல இந்த பூமியில. ஆமென். யுத்தம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்ட யுத்த வீரர். அல்லேலூயா. பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ போர் சேவகனா தீங்கு அனுபவிக்க வேண்டும். நல்ல போர் சேவகன், நீ தீங்கு அனுபவி. இட் இஸ் a battle my friend. You are in a fight. உன்னோட சபையில மற்றவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே, நீ யுத்தம் பண்ண மாட்டியே. ஒரு சபை ஒரு பெரிய மேலான தரிசனத்தோடு யோர்தானை கடந்து கானானுக்குள் செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் நாளில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவரோட கூட பிரவேசிப்போம். இந்த சபை செத்து போய் கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாரி கொண்டிருக்கிற சபையும் உயிரோடு இருக்கிற நாமும் 2 பேரும் இணைக்கப்படுறோம் கிறிஸ்துவுக்குள்ள. ரபா ஷா ஷேக் அலாபா. இந்த யுத்தத்திற்குள்ள ஒரு சபை பிரவேசிக்கும் போது அது ஜெயித்து கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் சபை முழுவையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அனுதினமும் கர்த்தர் சபைக்குள்ள செய்கிறார். ஏன்? சபை யுத்தத்துல போராடி ஒத்துமையா, ஒருத்தன் தூங்கக்கூடாது, ஒருத்தன் விழிச்சிருந்து யுத்தம் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான். எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.
ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுது. அந்த இந்த நாடுல இருக்கிற யுத்த புருஷர்கள், பராக்கிரமசாலிகள் 10 பேர் வரான், 20 பேர் தூங்கி இருந்தாங்கன்னா நிலைமை என்ன இருக்கும்? ஆமே, அல்லேலூயா. புரியுதா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை, கரெக்டா இல்லையா? இந்த ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுற இந்த நேரத்துல நல்லா கவனிங்க. நீங்க ரஷ்யால இருக்கீங்க, நான் உக்ரைன்ல இருக்கேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியும். அப்படி மீட் பண்ணோம்னா அது பிரச்சனைக்குள்ள வரும். புரியுதா? there is war between you and me. You cannot meet. என்ன இருந்தாலும் நான் சண்டை போடல, நான் மிலிட்டரி கிடையாது, நான் சிவிலியன். இன்னொரு சிவிலியனை தான் மீட் பண்றேன், மீட் பண்ண முடியாது. ஆமே, எவனாவது எங்கேயா பார்த்தானா சுட்டுருவான். ரஷ்யாக்காரனை யுக்ரைன் பார்த்தானா சுட்டுருவான். அந்த நாட்டுக்காரன் இங்க வர முடியாது, இந்த நாட்டுக்காரங்க போக முடியாது. யுத்தம் என்பது உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நீங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருந்தா இருளின் ராஜ்யத்தோடு ஆட்டோமேட்டிக்கா நீங்க யுத்தம் பண்ணுகிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மோசே கேக்குறாரு, நீ மட்டும் தூங்கணுமா? Do you want to sleep? அல்லேலூயா. நீ மட்டும் தூங்கி மத்தவங்கள சோர்ந்து போக பண்ணுகிறியா? அல்லேலூயா. ரூபன் புத்திரனே, காத் புத்திரனே, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? பாருங்க, 2 பேர் ஓடுறான், ஒருத்தன் நான் இல்லடா சோர்ந்து போறானா, இன்னொருத்தனுடைய திடமனது லகுவாகும். புரியுதா? அவன் திடனற்று போ, உடனே போயிட்டான், சரி நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். புரியுதா? ஓட்டத்துல எவன் நின்னாலும் நம்ம நிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம நின்னு மத்தவனை சோர்ந்து போவிங்க. அல்லேலூயா. பாருங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்ல சில பேர் அவர்கள் விழுந்து போகும்போது அவளோடு கூட நிறைய பேர் திடனற்று போய் விடுவாங்க. புரிஞ்சு கொள்ள முடியுதா? ஏன் நல்லா சொல்றேன், சபையாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா இல்லையா? மேல் விட்டாரு இல்ல? அல்லேலூயா. இல்ல 12 பேர் மேல இறங்கினாரு, மத்தவங்களை அப்படியே கை விட்டாரு? இல்ல 120 பேரையும் கர்த்தர் முத்திரை போடுறாரு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவரை அவங்களுக்கு அடையாளம் போட்டுறாரு. இதான் அடையாளம், தான் அத்தாட்சி, அட்வான்ஸ் கொடுத்துடுறாரு. தம்பி, ஆவியானவர் கொடுத்து முத்திரை போட்டிருக்கேன், வா. மிலிட்டரிக்கு ஆள் எடுத்தா அவர் முத்திரை கொடுத்துருவாங்களே, பேட்ஜ் கொடுத்துருவாங்களே, பேட்ஜ் கொடுத்துறாரு. ஆவியானதான் இந்த பேட்ஜ், சீலு, அவர் தான் அந்த முத்திரைய போட்டு வா, மிலிட்டரிக்கு வான்னு கூப்பிட்டுறாரு. அல்லேலூயா. வாலிபர்களா இருந்தாலும் பாலகர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த யுத்தத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இந்த மாதிரி எடுக்கிறது. சபை என்பது ஒரு சரீரம், கிறிஸ்து அதற்கு தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சரீரத்துல கை நான் வேலை செய்யலாம்னு நினைக்கும் போது சுண்டோரல் மட்டும் நான் வேலை செய்யலப்பா, இது ஓய்ந்திருக்கேன் சொல்லுவோம், கரெக்டா இல்லையா? கால் நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன நிலைமை அவங்க யோசித்து பாருங்க. நான் வேலை செய்ய மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு கை திருப்பிச்சு. சரீரம் ஒன்றாக இயங்கணும். ஒருத்தனுக்கு கொடுக்கிற வரம் இருந்துச்சுன்னா அவன் நிறைய கொடுக்கட்டும். ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபை இருந்துச்சுன்னா அவன் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். ஒருவன் போதிக்கிற வரம் பெற்றுக்கொண்டு அவன் நல்லா போதிக்கட்டும். ஒருவன் சுவிசேஷத்தை நல்லா சொல்லுவானா நல்லா சொல்லட்டும் சொல்றாரு. ரோமன்ஸ் 12:14 சொல்றாரு இல்லையா? அவனுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யப்பா. சரீரம் ஒன்னா இயங்கணும். சுண்டுவரல் அது வேலையை செய்யணும், கண்ணு அது வேலையை செய்யணும், காது அது வேலையை செய்யணும், மூக்கு அது வேலையை செய்யணும். எல்லாம் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, செய்யக்கூடாது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை செய்யணும். இவாஞ்சலிஸ்ட் யாரோ சுவிசேஷக வேலையை செய்யணும். சுவிசேஷகன் போதகன் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் இதுலதான் மிஸ் கோட்டை விட்டுருவாங்க. சுவிசேஷகனா கர்த்தர் அவளை தெரிந்து கொள்வார், அவளை அழைப்பார். இவாஞ்சலிஸ்டா கர்த்தர் அவளை அழைப்பார். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்கள் வந்த உடனே அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குதுல்ல, இத பார்த்த உடனே சரி நம்ம ஒரு சர்ச்சு கட்டலாம் அப்படின்னு சர்ச்சு கட்டி இவங்க அதுக்கு பாஸ்டர் ஆயிடுவாங்க. அழைப்புன்னு சுவிசேஷகர், ஆனா நீ என்னவா மாறிட்ட? பாஸ்டர் சோவன் மாறிட்ட. இப்ப இவன் என்ன ஆயிடுவான்? காணிக்க வருது. இவாஞ்சலிஸ்ட்னா ஒவ்வொரு தேசமா நாடு நாடா சொல்லப்படாத இடங்களுக்கு எல்லாம் போகணும். அல்லேலூயா. போய் சுவிசேஷம் சொல்லணும். அப்போஸ்தலன்னா யாரும் அனுப்பப்பட்டவன். போய் சர்ச்சை பிளான் பண்ணிட்டு வந்துடணும். அந்த சர்ச்சில் போய் செட்டில் ஆயிடக்கூடாது. புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு அப்போஸ்தலிக் காலிங் கொடுத்தாருன்னா
நீங்க போய் ஒரு சர்ச்சை பிளான் பண்ணி அந்த சர்ச்சை திடப்படுத்தி அந்த சர்ச்சை நிலைநிறுத்தி வந்துடணும். திருப்பியும் போய் அப்பப்போ வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் போய் அந்த சர்ச்சை எப்படி இருக்குன்னு பார்த்து அதை திடப்படுத்தி மறுபடியும் வந்துடணும். ரிட்டர்ன் ஆயிட்டோம். பேதுருவும் யோவானும் சமாரியால பிலிப்பு இவாஞ்சலிஸ்ட் பண்ண காரியத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா பிலிப் அங்க செட்டில் ஆகல பாருங்க. அங்க இன்னொரு இடத்துல பார்த்தா பவுல் பிலிப்பு வீட்டுக்கு போறாரு. இவாஞ்சலிஸ்ட் பிலிப்பு வீட்டுக்கு. புரியுதா? அல்லேலூயா. இப்ப இவாஞ்சலிஸ்டா இருக்கிறவன் போய் செட்டில் ஆயிடுறான் பாருங்க. அதே மாதிரி சபை பாஸ்டரும் செட்டில் ஆகக்கூடாது. சபை மெய்ப்பனும் என்ன பண்ணணும்? எழும்பி தன் ஆடுகள் எங்க சதறடிக்கப்படுகிறது தேடி கண்டுபிடிச்சு அதை ஒரு நிலைப்படுத்தி எந்த ஆடு விலகி போதோ அந்த ஆடை கிளியரா கண்காணிக்கணும். கண்காணி டாஸ்க கொடுக்குறாரு. புரியுது? ஆமென். ஒவ்வொருத்தனுடைய அழைப்புல அவன் செட்டில் ஆயிடக்கூடாது. புரியுதா? அவன் அழைப்பை திடமா செய்யணும். செட்டில் ஆயிடுனா என்ன சொல்றான்? அந்த அழைப்பை விட்டுட்டு வேற எதையும் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அந்த அழைப்பை செய்யணும். அந்த அழைப்பை விடாது இருக்கும். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் பாருங்க, மெய்ப்பனுக்கும் சபை பிலீவர் விசுவாசிக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த விசுவாசி எங்கேயோ பாவம் செஞ்சுட்டு இருக்கும். அதாவது சில நல்ல காரியங்களை ட்ரெடிஷ்னல் சர்ச்ல சில நல்ல காரியங்கள் இருக்கு. ஒரு காரியம் என்னன்னா ஹவுஸ் விசிட். நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். போய் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள போய் சபை குருவோ சபை பாஸ்டரோ போய் அவங்களுடைய கஷ்டம் என்ன, துன்பம் என்ன, அவங்க பலவீனம் என்ன, பலன் என்ன, அவங்க என்ன பிரச்சனை ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சில உபதேசங்களை கொடுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஹவுஸ் விசிட் பாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அது எப்படி மாறிச்சு தெரியுமா? காணிக்கைக்காக மாறிடுச்சு. இந்த வீட்டுக்கு போனா நிறைய கொடுப்பாங்க, அந்த வீட்டுக்கு போவானா, அந்த வீடு குடிசை வீடு, அவங்க 10 ரூபா கொடுப்பாங்க காணிக்கை. இங்க போலாம் 2 பாஸ்டர் சண்டை போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கர்த்தர் கொடுத்தாரு. என்னன்னா ஹவுஸ் விசிட்ன்றது ஒரு நல்ல விஷயம். சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் கூட அதை பண்ண மாட்டாங்க. ஹவுஸ் விசிட் பண்ண மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நீங்க எங்கிட்ட வாங்க, நாங்க யார் வீட்டுக்கும் வரமாட்டோம். ஏன்னா நீங்க காணிக்க வசூல் பண்றீங்கன்னு சொல்லிடுறீங்கன்னா நாங்க யார் வீட்டுக்கும் போனோம். காணிக்க வாங்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கணும் காணிக்க. ஆமென். போனோம், வீட்டுக்கு போகணும். நீ வீட்டுக்கு தெரியாம போனன்னு வச்சுக்கோ, அவன் டிவி பார்த்துன்னா மாட்டிப்பான். அல்லேலூயா. நல்ல கண்காணி. தான் ஆடுகள் டிவி பார்த்துச்சுன்னா கூப்பிட்டு ஒரு பிளேடை எடுத்து அந்த ஆடுக்கு கொளுத்து போய் இருக்கிற அந்த இதெல்லாம் என்ன பண்ணணும்? சரைக்கணும். கரெக்ட். ஒரு நல்ல மெய்ப்பன் அதை பண்ணணும். ஆடு கொழுப்பா இருக்குது, 2 அடி போடணும். இப்ப அல்லேலூயா. இன்னைக்கு சபை மக்களும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. எப்படி உஷாராயிட்டாங்க? பாஸ்டருக்கு அட்ரஸ கொடுக்காது, வந்துருந்துட போறாரு வீட்டுல. அப்பதான் நம்ம பெருசா ஒரு சீரியல் பார்த்து நிற்போம். கரெக்டா ஜெபம் பண்ணோம்னு நிப்பாரு. நம்மளால சீரியலையும் ஆஃப் பண்ண முடியாது, பாஸ்டரையும் போன்னு சொல்ல முடியாது. இதா நல்லா கவனிங்க. இந்த சபை பாஸ்டர்கள் தங்களுடைய அழைப்பை தெளிவா கண்காணித்து செய்யாம அன்னைக்கு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குவார்டர்ஸோ வீடு ஏதோ ஒண்ணு கொடுத்துருவாங்க இல்லையா ஆர்கனைசேஷன்ல, அதுல அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. அவளோட அழைப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் யோர்தானுக்குள்ள ரூபன் காத்து புத்திரர் மாதிரி செட்டில் ஆகுது. புரியுதா? இவனால யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு பயனே இருக்கு. புரியுது? அல்லேலூயா. ஆமென். மிகப்பெரிய சத்தியம். இளைப்பாறுதலுக்குள்ள ஒருத்தன் பிரவேசிக்கணும். அல்லது இப்படி சொல்றேன், கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய சபை இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம், சபைக்குள்ள சில ரூபன் புத்திரர்களும் காத் புத்திரர்களும் எழும்பி யோர்தான நான் கடக்கல, என் ஆடுக்கும் என் மாடுக்கும் சோறு நல்லா இருக்குதுங்க, இங்க செட்டில் ஆயிடுறேன்னு சொல்றான். பாத்தீங்களா? சீப் மென்டாலிட்டி. மத்தவெல்லாம் யுத்தத்துக்கு போனா இவன் தூங்குவானா? பார்த்திருக்கீங்களா? இவன் ஜெபிக்கவே மாட்டான். வாழ்க்கையில ஜெபமே இருக்காது. ஆனா ஊழியக்காரர்ல பார்த்தோம், வாங்க வாங்க உட்காருங்க, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கிறீங்களா? ஒரே பிரச்சனையா இருக்கு, என் பிள்ளைக்காக ஜெபிச்சுக்கிறீங்களா? எங்க அப்பாக்காக ஜெபிச்சுக்கிறீங்களா? நீ என்ன பண்ற? நீ என்னதான் பண்ற? நான் ஜெபிக்கிறேன், சரி நீ என்ன பண்ற? கர்த்தர் அதான் கேக்குறார். Why do you want to settle? Don't you fight? Don't you have life in you? உன்னிடத்துல ஜீவன் இல்லையா? உயிர் இல்லையா? நீ யுத்தத்திற்கு போக மாட்டாயா? நீ யுத்தம் பண்ண மாட்டாயா? நீ தேசத்திற்காக நிக்க உன் குடும்பத்திற்காகவே நீ ஜெபிக்கலனா தேசத்துக்காக யார் ஜெபிப்பா? சபைக்காக யார் ஜெபிப்பா? மிஷினரிகளுக்காக யார் ஜெபிப்பா? ஊழியக்காரர்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக யார் ஜெபிப்பா?
ஆமென். இன்னைக்கு சபையில ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் என்ன தெரியுமா? உண்மையான லீடர்ஸ் கிடையாது. அடுத்த தலைமை நான் சொல்றேன், ரொம்ப ஓப்பனா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மோகன்ஸ் என்ன, வின்சென்ட் என்ன, அகஸ்டின் ஜெபகுமார், பிரக்மன்ஸ், இந்த மாதிரி நல்ல மூத்த லீடர்ஸை கத்தர் கொடுத்திருக்காரு இல்லையா? ஜோசப் பண்ண, முழங்கால் யுத்தம் ஜோசப் பண்ண, கார்த்திக் அமாலில் கூட எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. இப்ப லேட்டஸ்டா ஒரு கேட்டகரி வந்திருக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டியில. இவங்களை லீடரா போட்டா நிலைமை எப்படி இருக்கும் யோசிங்க. இப்போ ஒருத்தர் ரீசெண்டா வீடியோ வேற போட்டிருக்காரு. நாங்க சர்ச்சில் எதுக்கு டிஸ்கோத்தே மாதிரி லைட்ஸ் போடுறோம், எதுக்கு சப்வூஃபர் போட்டு பேஸ் அதிகமா வச்சு ஏன் டான்ஸ் ஆட வைக்கிறோம் ஜனங்களை, இது பரலோகத்துடைய ரிப்ளிகா பண்றோம் நாங்க சர்ச்சில். இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இன்டர்பிரேஷன் தெரியுமா? பைபிள எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணலாமோ அந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்றாங்க. பார்த்துட்டு இவங்களெல்லாம் லீடரா சர்ச்சில் போட்டா என்ன ஆகும்? பப்பா மாறும், சபை டிஸ்கோத்தையா மாறும், கேர்ள்ஸும் பாய்ஸும் கை கோத்து டான்ஸ் ஆடி கொண்டிருப்பார்கள். அங்க தேவ ஆவி செயல்படாது, பெர்பத்தியான் செயல்படும். அல்லேலூயா. பூனையின் ஆவி, டான்ஸ் ஆவி செயல்படும். கரெக்டா இல்லையா? இப்ப வருகிற வர்ஷிப் லீடர்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. அந்த காலத்துல சாரோர் நவலோஜமா பிரக்மான் ஐயா எழுதின பாட்டை நம்ம பாடும்போது கர்த்தருடைய பிரசன்னம் வருதுல்ல. இந்த நாட்கள்ல வருகிற பாடல்கள் நீங்க யோசிங்க. ஐ எம் நாட் டார்கெட்டிங் ஆன் ஆல் த கிறிஸ்டியன் சாங்ஸ், கிறிஸ்டியன் மாடர்ன் சாங்ஸ். நல்ல வர்ஷிப் லீடர்ஸும் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா பிரதானமாய் அவர்கள் ஜிகினா போட்டும் லைட், ஃபோக்கஸ் லைட் போட்டும் தான் டான்ஸ் ஆடி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த சபைக்காக திறப்பில் நின்று யுத்தம் பண்ணுகிற நல்ல யுத்த புருஷர்கள் இல்லையே, நல்ல லீடர்ஸ் எழுமணும்னு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? சபையில ஜெபிக்கிற லீடர்ஸ் வேணும்னு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? என் சர்ச்சில் நல்ல பாஸ்டர் வேணும்னு நீங்க ஜெபிச்சிருக்கியா? குறை சொல்லியிருப்பார். அல்லேலூயா. என் சர்ச்சு பாஸ்டர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், அவரு வேஸ்ட், அவர் ஒண்ணுத்துக்கும் ஆகாதவர், அவர் காசுக்காக தான் வர்றாரு, அதுதான் பண்றாரு. நீங்களும் சர்ச்சில் மெம்பர் ஆகி காசு தானே கொடுக்குறீங்க. நீங்க பாஸ்டர் எப்படி தப்பா பேசுவீங்க? நீங்க அந்த பாஸ்டர் மனம் திரும்பணும் ஜெபிச்சிருந்தீங்கன்னா பேசுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, அது கூட பேசக்கூடாது. இதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. நீங்க பரிசுத்தவான்கள், ஜெபத்தை லீட் பண்ற லீடர்ஸ் இல்ல. பேட்ரிக் ஜோஷுவா அந்த மாதிரி, சாம் கமலேசன் மாதிரி ஜெப குழுக்களை உண்டாக்குகிற லீடர்ஸ் கிடையாது. அல்லேலூயா. பிரசங்கிச்சு பிரசங்கத்தை கேட்டுட்டு போற ஆட்கள் இருக்காங்க. ஆனா திறப்பில் நின்று தன் காவலை காத்து ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இல்லை. எல்லாம் ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் போல. எனக்கு நல்ல ஸ்கூல் கிடைச்சிச்சு, நல்ல காலேஜ் கிடைச்சிச்சு, நல்ல வேலை கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் எதுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும்? சில கிறிஸ்டியன் வீட்டுல போய் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வேலையும் கீழையும் பார்ப்போம். நான் என்ன கஷ்டத்துல இருக்க 3 ஹவர் ஜெபம் பண்ண சொல்றேன், ஜெபம் பண்ண சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ கஷ்டத்துல இருந்தாதான் ஜெபம் பண்ணுவியா? கரெக்டா? நீங்க கஷ்டத்துல இருந்தாதான் யுத்தம் பண்ணுவீங்களா? உங்களோட சகோதரங்க யுத்தம் பண்ணுவீங்க. இந்திய தேசத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் நித்தம் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க, எத்தனை மிஷினரிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்திய தேசத்துல எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அஸ்தரோத்து என்கிற ஆவி எழும்பி எத்தனை பெண் பிள்ளைகளுடைய மாம்சத்தை தீட்டுப்படுத்தி வீதியில் வீசுகிறது. அதை பற்றிலாம் அக்கறை கிடையாது, கரிசனம் கிடையாது. ரூபன் புத்திரரும் காத்து புத்திரருக்கும் என்ன, அதெல்லாம் கடந்து போவானா, இங்கே செட்டில் ஆயிடலாம். இங்க செட்டில் ஆக மாட்டேன். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். லோத்து ஜோவார் கேட்டான். ஜோஹார்னு ஒரு இடம் இருக்கு, மலை தேசத்துக்கு ஓடுறான்னு சொன்னா நான் அங்க போக மாட்டேன், கிட்ட இங்கேயே செட்டில் ஆகுறான். ஜோஹார் நடந்தது என்ன? தன்னுடைய தன்னுடைய மனைவி அவன் இழந்து போனது நிமித்தம் அவனும் அவனுடைய 2 பெண்களும் ஜோவார்ல போயிருந்து பயத்தினால ஜோவார்ல சமாதானமா வாழ முடியும். அங்கிருந்து திருப்பி மலை தேசத்துக்கு போறான். அங்கேயும் ஒழுங்கா வாழாம். அவர்களுடைய குடும்பம் சீர்கிட்டு போகிறது. அவனுக்குள்ள இருந்து 2 ஜாதிகள் இருந்து மோவாப், அம்மோன், 2 பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டி சாய்க்கிறார்கள். ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எதுலயே இருக்கு. கரெக்டா இல்லையா?
அவன் ஜாதி நாசமாய் போய்விட்டது. ஏன்? இங்கேயே செட்டில் ஆகணும். ஷார்ட் ஸ்பென், இங்கேயே செட்டில் ஆகணும். டோன்ட் ஹாவ் தட் ஆட்டிடியூட். மென்டாலிட்டியை மாத்து, மென்டாலிட்டியை மாட்டு. உமாஷா தோலா ஷாக்காலா ஆவியானவங்களோடு கூட பேசுகிறது பாருங்க. யோர்தான கடகம், யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால் பட்டவுடன். அல்லேலூயா. யோர்தான பிளகணும், எரிகோ மதுல கடகணும். அல்லேலூயா. கானானுக்குள்ள பிரவேசிதான் கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. டெம்பரரி இலைப்பாறுதல உட்காந்துட்டு இதுதான் பர்மனன்ட் நினைச்சிடக்கூடாது. யூ ஹாவ் a பிக் ரன். மிகப்பெரிய ஓட்டம் உங்களுக்கு. அல்லேலூயா. கண்களை மூடிச்சு ஜெபம். அங்கு தேவனையும் துதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்களோடு நீ பேசுகிற கிருபைகளுக்காய் நன்றி. தேவனுடைய ஜனத்திற்கு இளைப்பாறுதல் இனி வழுகிற காலமாய் அது இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா, அந்த உன்னத இளைப்பாறுதல் உள்ள கர்த்தர் நீர் எங்களை அழைத்த கிருபைகளுக்காய் நன்றி. எல்லாரும் ஒருவேளை முழங்கால் படியிட முடியும் என்றால் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஒரு 5 நிமிடம் நாம் ஜபிக்க போறோம். ஒரு ஜப அக்கினி இறங்கி வர இருக்கிறது. ரே பா யுத்தம் பண்ண முடியாதபடிக்கு முடவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தரிடத்துல கேளுங்க. அப்பா, நான் முடவனை போல் இருக்கிறேன், என்னால யுத்தம் பண்ண முடியவில்லை, என் சகோதரர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் தங்களுடைய வயித்தை கிழித்து உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நானோ படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேனே, என் படுக்கையின் மேல் நித்திரையை வாஞ்சிக்கிறேனே. அப்பா, ரூபன் புத்திரர்களை போல, இதோ காத்து புத்திரர்கள் போல நாங்கள் இராதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில ரோ தா டா காலாபா போராட்டம் இருக்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன். லேகபோலோபோ ரிமானா தூரமா ஷடகதலபா ருபுதுடகதடகதலபா கட்டுகளை உடைக்கிற தேவனுடைய ஜப அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிற இயேசுவின் தேவன் ரோஷேடே காலாபா பட்சத்தில் இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா துஷ்ட மிருகங்களின் வல்லமைகள் இதோ பாதையில செயல்படுகிற எல்லா இடரலின் கல்கள், போராட்டங்கள், பாரங்கள் எரிவதாக, எரிவதாக. ராதுலாபா ஷாடாகாதாலாபா ரிபாடாகாதாலாபா ஷேகாடாகாதாலாபா ரிபாடாகாதாலாபா. Ask God for them. Fight in your life. யுத்த புருஷனாய் என்னை மாற்றணும். நான் யுத்தம் பண்ணுகிறேன். காலேபை போல இதோ அவன் பலன் குன்றி போகாதபடிக்கு அவன் அசதியா இராமல் எழும்பி மலை தேசத்தை சுதந்தரித்தான். காலேபின் பலன் இதோ ஒவ்வொருவர்களையும் கடந்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எழும்பி வெட்டு. இஸ்ரவேல் ஜனம் எப்படி எழும்பி கானானை சுதந்தரித்தது போல யோசுவாவின் நாட்கள்ல இதோ ஒரு பலமான யுத்தம் நடைபெற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க முடியாத கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல கட்டுகள் உடையட்டும், ஜீவனுக்குள் பிரவேசிக்கப்படும். தேவனே, யோர்தான் நதிகள் பிளகட்டும், யோர்தான் நதிகள் பிளகட்டும். சால்வையை எடி, அதை எடுத்து அடி. யோர்தானை பிளக்கிற நாட்கள் இந்த நாட்கள் இந்த ஆவியான திருவிழம் பட்டுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற மகளாய், மகனாய் நீ எழும்பி பிரயாசப்பட்டு do not settle in your life. Do not settle in your life. ஆடுகளுக்கு மாடுகளுக்கு இந்த இடம் வசதியா இருக்கு, நான் செட்டில் ஆகாத. ரோஷா டாகாலாபா தேவனுடைய ஜனத்திற்கு இளைப்பாறுதல் இனி வருகிற காலமாய் இருக்கிற வேத வசனம் சொல்லுகிறது. லௌகா ரோதோடா ரீகாதா லௌகோதே நிமிஷே லகடகதடபா ரோதடகத. அழைப்பை கேள், அந்த அழைப்பை துரிதமாய் நடப்பி லௌதே ரேபே லகாலாபா பிரயாசப்பட்டு ரோகாலாபம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு. work out your faith, work out your faith, says the Holy Spirit. ரோதேரிகிதிபி லோகுடகதடகதடகதடபா. எல்லா ஜெப தடைகளை சபிக்கிறது வெளியில சபிக்கிறேன். சகல கட்டிகள் உட்டைவதாக அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருது. யாக்கோபு போராடி மேற்கொண்டான். விரோதமா எழும்பி வருகிற சத்துருக்களை போராடி மேற்கொள்ள வேண்டும். இரவு ஜப பலிபீடங்கள் எங்கே? இரவில் கர்த்தர் நீர் எழும்பி போரடிக்க வேண்டும் என்று ஜபிக்கிற ஜபம் எங்கே?
ஜெபம் எங்க பாஹாலை போல, ஏதோ பாஹாலின் கோட்டை இரவு நேரத்தில் அவன் வெட்டினது போல பாஹால்களின் பலிபீடங்களை தகர்த்தெறிகிற தேவனுடைய இரவு ஜப அக்கினி உன்மேல் வந்து பிரவேசிக்கும்படியா ஜபிக்கிறேன். லோகோதா டாபா லிக்கடகதலபா ரிமனகதடகலபா வானங்கள் தரகப்படுகிறது, கிருபைகள் இறங்கி வருகிறது. ரிபூடா தலபா ருக்கடகதடபா லிமனகதடகடகதடபா சகல அருவருப்பின் கிரியைகள் மடங்கடிக்கப்படட்டும், மடங்கடிக்கப்படட்டும். எதற்காய் ஜபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறாயோ தேசத்திற்காய் ஜபி, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜபி. இதோ ராபா கா லோகா லபா சபைகளுக்காக ஜபி. லேகா பராமா ஷே ருகுதட கலபா லிகடக தடகதலபா ரிபூடக தடகதடகதடபா லோகடகதடகதடகதடபா யுத்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. தடைகள் உடைகிறது. லெபதடா துடகதடகதலபா ரிபூடகதடகதடகதடகதடகதடபா வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, அவருடைய சித்தம் பூமியில் செயல்படும்படியாக திறப்பில் நின்று ஜபிக்கிற ஜப வீரர்கள், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள். எழும்பினால் நலமாயிருக்கும் என்று ஆவியானவர் திருவளம் பட்டிருக்கிறார். லோகா லோபோதோடபா ரிமானகதடபா ருபுடகதடகதடகதடகதடகதடபா சகல தடைகள் உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. இருள்கள் அகன்று போகட்டும், சத்ருவின் வல்லமைகள் தெரிபடட்டும், தெரிபடட்டும். தோ ரிபாலா கபாலா கதடபா உத்தம இருதயத்தோடு அவருடைய இருதயத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் மேல ரோத்தாராகலபா அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவார், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். ரேகாதாடாகாதாடாகாதாலபா தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக தேவனே, உடைவதாக. எங்களையும் போயிட்டு பா இவ்வளவு நேரம் நான் ஜெபிச்சுட்டேன், இவ்வளவு நேரம் நான் வேதம் வாசிச்சுட்டேன், லெட் மீ கோ அண்ட் ஸ்லீப்னு சொல்லி உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிடாதீங்க. டு நாட் கோ இன்டு a self satisfaction. கர்த்தரிடம் கேளுங்க, அப்பா இன்னும் எவ்வளவு பிரயாசப்படணும், இன்னும் எவ்வளவு செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும். என் வாழ்க்கையில யோர்தான்களை நான் கடக்க வேண்டும். இதோ எத்தனை பெலிஸ்தியர்கள், அம்மோன்கள், ஏதோ ராத்தே ஷேக் ஹடகதலவ அமலேக்கியர்கள் எனக்கு விரோதமா எழும்பினார்கள். எபூசியர்கள், ராட்சச புத்திரர்கள், ஏனோக்கியர்கள் எனக்கு விரோதமா எழும்பினார்கள். அவர்களை துரத்த ராத்தரபா லீகபாலா ருபுடுகுதுடபா ஷிகடகதடகதடகதடகதடகதடகதடபா கர்த்தருடைய அக்கினி செயல்படுவதாக. காலேபை போல ஏனோக்கியர்களை துரத்தவும் மலை தேசத்தை சுகந்தரிக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. தேவனே தடைகள் ஒட்டையட்டும். லோத்தை போல நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு எங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்து விட்டு, உலகத்தின் வாழ்க்கையை பார்த்து விட்டு கானானுக்குள்ள பிரவேசிக்காமல் அப்பா இளைப்பாறுதல் நீர் வைத்திருக்கிறேன், அது இனி வருகிற காலமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. சகல தடைகள் உடையட்டும் தேவனே. துதி கனமகிமெல்லாம் நமக்கு தருகிறப்பா. Jesus name I pray. Amen. Praise the Lord. God bless you. ஆசா ராஜா பத்தி நாளைக்கு பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் வசனம் அமெரிக்கைன்ற அந்த காரியத்தை குறிச்சுதான் ப்ரீச் பண்ண வந்தேன். அது அப்படியே கர்த்தர் வேற வகையில கொண்டு போயிட்டாரு. Still we'll continue tomorrow about King Asa. God bless you.